பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கல்வாரி அனுபவத்துக்காக நம்ம இங்கே கூடியிருக்கிறோம். ஆகவே இது ஒரு ஜெப அனுபவம். இயேசுடைய கல்வாரி அனுபவத்தை இங்கே காட்சியாக அவங்க நடித்து தர இருக்கிறார்கள். இந்த கீழ்ப்பகுதியிலே எப்படி இயேசு எதற்காக பாடுபட்டார், இயேசுடைய விழுமியங்கள் என்ன, மதிப்பீடுகள் என்ன, அதை எப்படி நம்ம வாழ்வாக்க முடியும் என்பதை கீழே இருக்கிற மேடையில் நடித்து காட்டுவார்கள். நடுவிலே பாரம்பரிய பாடல்களை நம்முடைய பாடக்குழுவினர் பாட இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் செய்ய வேண்டியது ஜப அனுபவத்தோடு அமர்ந்திருப்பது. நடுவில் நீங்கள் எந்திரிச்சு போனீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும். ஆகவே தயவு செய்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போட்டு தான் நீங்கள் போய்க்கலாம். ஓகே, மற்றபடி மற்றவங்களை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். ஆகவே இது ஒரு அனுபவம், மறக்கக்கூடாது. கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாடுகளுடைய பார்த்து ஏதோ ஒரு செய்தியை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு செல்ல முடியும். ஆகவே இப்போ அனைவரும் நம்ம எழுந்து நிற்போம், ஒரு சின்ன ஜபம் செய்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் கல்வாரி மலையில் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக உம்மையே கையை உடைய பாடுகளை பார்த்து எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற அருள் புரியும். நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிற விழுமியங்கள், அடுத்தவரை அன்பு செய்வது, மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, பொறுமையாக இருப்பது, சகித்துக் கொள்வது. பல நேரத்தில் இதை நாம் குடும்பங்களில் செயல்படுத்த மறந்திருக்கிறோம். கணவரை, மனைவியை, குழந்தைகளை, பெற்றோரை, மாமியார், மருமகள் இவர்களை எல்லாம் அன்பு செய்வதில், சகித்துக் கொள்வதில், ஏற்றுக்கொள்வதில் நாம் இயேசு கற்றுத்தந்த விழுமியங்களை, மதிப்பீடுகளை வாழ்வாக்கவில்லை. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஆகவே மீண்டும் ஒரு முறை முயற்சி எடுப்போம். இந்த தவக்காலத்துடைய கடைசி வாரத்தில் இருக்கிற நாம் புனித வாரத்தில் நுழைவதற்கு முன்பாக புனித உள்ளத்தோடு, புனித இதயத்தோடு நாம் நுழைவோம். இயேசுவே, நாங்கள் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரும். உம்முடைய பாடுகளை பார்த்தாவது எங்களுடைய இதயங்கள் கனியட்டும், எங்களுடைய இதயங்கள் இனிமையாக மாறட்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் செல்லும். ஆமென். நம்முடைய சகாயனுடைய பரிந்துரைக்காக ஜெபிப்போம். வியாகுலத்தாய் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது போல நாமும் அடுத்தவருக்காக துன்பப்பட வேண்டும் என்ற அருளுக்காக மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. புனித மரியே கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
மானுடம் வலு பெற்றது, அடிவானம் சிவக்கின்றது, அருள் மழை பொழிகின்றது. நம் இயேசுவின் திருச்சிலுவை வெற்றியாய் ஒளிர்கின்றது. அடிவானம் சிவக்கின்றது, அருள் மழை பொழிகின்றது. நம் இயேசுவின் திருச்சிலுவை வெற்றியாய் ஒளிர்கின்றது. சிலுவை அன்று மரமாக இருந்தது, இன்று அது சுமைகளாக மாறியுள்ளது. இயேசு தோளில் சுமந்த பாரம் மனிதரின் பாவம் மட்டுமல்ல, இன்று நம் குடும்பங்களின் உடைந்த அமைதியும் தான். குடும்பம் அன்பின் ஆலயமாக வேண்டிய இடம் சில நேரம் காயங்களின் அரங்கமாகிறது. புரிதலில்லா வார்த்தைகள் ஆணிகளாய் இதயத்தை துளைக்கின்றன. அழுத்தம், போட்டி, பழிச்சொல் முட்களாய் நெற்றியை சுற்றுகின்றன. ஒவ்வொரு அவமதிப்பும் ஒரு அரைந்த சத்தமாகிறது. பழிச்சொற்கள் காற்றில் வீச மனித மாண்பு மண்ணில் விழுகிறது. வீழ்ச்சி உடலில் அல்ல, உள்ளத்தில் ஆரம்பமாகிறது. தகாத நட்பு இளமையின் பாதையை திருப்ப, போதையின் மயக்கம் கனவுகளை சிலுவையில் அறைகிறது. தடம் புரளும் இளைய சமூகம் மூன்றாம் வீழ்ச்சியில் தத்தளிக்கிறது. பெண் அடிமைத்தனம் இன்னும் மௌன சிலுவையை சுமக்கிறது. அவள் கண்ணீரில் உலகம் நனைந்தும் நியாயம் சில நேரம் தாமதமாகிறது. மனித மாண்பு சீரழியும் போது மனிதன் மனிதனை மறக்கிறான். ஆனால் அன்று மண்ணில் விழுந்தும் எழுந்த அந்த அடிகள் இன்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. வீழ்ச்சியில் முடிவு இல்லை, மன்னிப்பில் தொடக்கம் உண்டு. சிலுவை பாதை ஒரு வரலாற்று நினைவு அல்ல. ஒவ்வொரு குடும்ப சண்டையிலும், ஒவ்வொரு பணிச்சுமையிலும், ஒவ்வொரு பழிச்சொல்லிலும் அது மறைந்து கிடக்கிறது. அன்று அவர் சுமந்தார், இன்று நாம் சுமக்கிறோம். அன்று ரத்தம் சொட்டியது, இன்று கண்ணீர் சொட்டுகிறது. இந்த சிலுவை பாதை ஒரு சோக பதிவு அல்ல, சுய ஆய்வுக்கான அழைப்பு. அன்றும் இன்றும் தொடரும் சிலுவை பாதையில் அன்பை மட்டுமே தேர்ந்தெடுக்க நாம் தயாரா? தொடர்வோம் பயணத்தில். இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். Oh
யூதாஸ், யூதாஸ், என்ன? யூதாஸ், உனக்காகத்தான் மதகுருக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே? அரண்மனையின் 4ஆம் வாயிலில். சரி, நீ போ, நான் வருகிறேன். வா யூதாஸ், வா. ஒரு போராளியின் வாள் தியாக உரைக்குள் கிடந்து இத்தனை நாட்கள் மழுங்கி போயிருந்தது. அந்த வாளை தீட்டுவதற்காகவே அழைத்திருக்கிறோம். புத்தி கெட்ட வார்த்தைகளினால் இதுவரையில் மங்கி கிடந்த இந்த வாள் ரோம சாம்ராஜ்யத்தின் சாணை கற்களில் கூறாக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம். என்ன யூதாஸ் சொல்கிறாய்? ஆமாம். யூதாஸ், நீங்கள் அத்துணை பேரும் எண்ணங்களாலும் உருவத்தாலும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றீர்கள். இதுவரையில் அப்படித்தான். ஆனால் இன்றிலிருந்து அப்படி அல்ல. அந்த பலியாடுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வரும் சீரும் சிங்கம் நம் யூதாஸ். சரி, பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? யூதாஸிடம் அதை தாருங்கள். இது வெறும் வெள்ளி காசுகள் அல்ல, ரோம சாம்ராஜ்யத்தின் சன்மானம். ரோம சாம்ராஜ்யத்தின் மானத்தை வாங்கி கொண்டிருந்த ஒருவன் அவமானம் அடைய இது யூதாஸுக்கு அடையாளமாய் தரப்படுகின்ற சன்மானம். பெற்றுக்கொள் யூதாஸ். என்ன யோசிக்கிறாய்? பெற்றுக்கொள், தயங்காதே. பெற்றுக்கொள் யூதாஸ், பெற்றுக்கொள். தோன்றும் அந்த சாவினுக்கேற்றதோ துன்பம் என்னை தொட்டெடுக்கின்றது. ஆன்ற நீங்கள் விழித்திருத்தீர்களே, ஆண்டவன் முன் ஜெபம் செய்து மீளுவே. சென்று போவராயின் விருப்பமே சிறிதும் எந்த விருப்பம் இதிலே நன்மை
இறங்குவி மங்களங்கள் பாடிடும் முன்னமே மற்ற வாத்திய ஒலிகளும் நிற்குமோ உங்கள் உள்ளம் உறுதி உடைத்ததே ஊனுடம்பே வலிமை இழந்தது ஊனுடம்பே வலிமை இழந்தது என்ன கோரி மீண்டும் திரும்பினார் இறைநினைந்து மண்டியிட்டோதினார் நேரும் ஒன்றை நினைவில் வைப்பீரே ஆரும் இந்த மனுமகன் பகைவரின் அடிமை போல பிடிபட போகிறார் சேரும் இந்த ஆவிகள் வாழவே தேவமைந்தன் கையடிப்படுகிறார் நீரும் அந்த சூழ்நிலை காணவே நேரில் வந்தார் வஞ்சக நண்பனே நேரில் வந்தார் வஞ்சக நண்பனே இதுவரை தேடியும் காணவில்லை. என்னோடு வாருங்கள். யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம். நான் தான். ரபி வாழ்க. தோழா, எதற்காக வந்தாய்? கைது செய்யுங்கள். கைது செய்வார். காது காது காது. உன் வாளை உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான்
நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன. இழுத்துச் செல்லுங்கள். நடுக்கமாக இருக்கிறது. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தான். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்களை சார்ந்தவன் தானே? ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். மறுதலித்து விட்டேன். குருதி சிந்திய இறைமகனே உன் தாளடி நானும் பணிகின்றேன். குருதி சிந்திய இறைமகனே உன் தாளடி மும்முறை மறுத்த முதன்மை சீடரும் மும்முறை மறுத்த முதன்மை சீடரும் அண்ணலுன் பார்வையால் கல்மனம் என் மனம் உருகாதோ நாதா, என் வழி உன் வழி அடையாதோ, என் வழி உன் வழி ஐயா. யார்? யூதாசா? ஐயா, பழிபாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன். அதை பற்றி எங்களுக்கு என்ன? நீயே பார்த்துக்கொள் போ. பண்டிட்டானவன் நலமே வாழ்க குருவே என்றனன் தூது சொல்ல முத்தமிட்டானவன் தூய மைந்தன் அவனிடம் சொல்கிறார். பண்டிட்டானவன் நலமே வாழ்க குருவே என்றனன் தூது சொல்ல முத்தமிட்டானவன் தூய மைந்தன் அவனிடம் சொல்கிறார். மோதுகின்ற அன்புடை நண்பனே முத்தமிட்டு காட்டி கொடுக்க போ. மோதுகின்ற அன்புடை நண்பனே முத்தமிட்டு காட்டி கொடுக்க போ. அன்போடு என் முன் வந்துள்ளாய்,
உனக்கென வேண்டுவே. கடவுள் தம்மை உனக்கென வேண்டுவே. ஒரு வெள்ளி காசு, 2 வெள்ளி காசு, 3 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு. 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு. மனிதனை குற்றவாளி என்று குறையுள்ள மனிதன் நான் காட்டிக் கொடுத்தேனே. நீயொன்றே பேசினார், நன்மைகள் செய்தார், பொய்யான குற்றங்கள் நான் கூறினேன். குற்றவாளி கூட்டில் வாழும் மனிதன் என்றுமே முத்தமிட்டு நீயும் காட்டிக் கொடுத்தாயா? முத்தமிட்டு நீயும் காட்டிக் கொடுத்தாயா? முத்தமிட்டு நீயும் காட்டிக் கொடுத்தாயா? இளனமும் துன்பமும் எள்ளினகை ஆடலும் மறுதளிப்பும் வேதனையும் மரணவாதையும் எத்தனையோ துன்பங்கள் சுமந்து நெஞ்சவா, அத்தனையும் என் பொருட்டு விரும்பி ஏற்றவா. குற்றவாளி கூட்டில் வாழும் மனிதன் என்றுமே தீர்ப்பு சொல்லும் அருகதை உனக்கு உள்ளதா? தீர்ப்பு சொல்லும் அருகதை உனக்கு உள்ளதா? தீர்ப்பு சொல்லும் அருகதை உனக்கு உள்ளதா? இதோ மனிதன். சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் சாவுக்கு ஏதுவான குற்றம் ஏதுமில்லை. எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னையே அரசன் என்கிறான், இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான். அப்படியா? என் மனைவியும் இவரை நீதிமான் என்கிறாள். ஒருவேளை இவன் இறைமகனாக இருந்தால், இவனை தண்டிக்கின்ற பாவம் என்னை வந்து சேர்ந்தால், மக்கள் சீரழிய காரணமாக இருக்கின்றான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே. நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன். இவனை விடுதலை செய்வதா? ஆமாம், பாஸ்கா விழாவின் போது ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. நாம் பாஸ்கா விழாவின் காலத்தில் தானே இருக்கிறோம். எனவே இவனை விடுதலை செய்கிறேன். நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே அரசராக்கி கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி. பரபாஸ் நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும். இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும். உங்கள் விருப்பப்படியே இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிடுகிறேன். இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை. இவன் இரத்தப் பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நான் என் கைகளை கழுவுகின்றேன். இன்று குடும்பங்களில் தீர்ப்புக்குள்ளாகும் உறவுகள். இந்த உலகத்துல வேற பொண்ணா இல்ல,
எங்க வீட்டுக்காக நீ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இதுதானா? சொத்து இருக்கா, அழகு இருக்கா? ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. வயிற்றுல ஒரு புழு பூச்சாது இருக்கா? அதுவும் இல்ல. தெருவுல நடக்க முடியல. பேர இருக்கானா பேத்தி இருக்கானான்னு கேட்டு என்ன தொல்லை பண்றாங்க. என் உயிரே போகுது. கடவுளே, கருப்பா பொண்ணா பிறந்தது என்னோட தப்பா? நான் அழகா இல்லாதது என்னோட தப்பா? காலகாலத்துக்கு நான் இப்படிதான் அழுதுகிட்டே இருக்கணுமா? பிறரை தீர்ப்பிடுவது எளிது, பொதுவெளியில் வார்த்தைகளை அள்ளி வீசுவது எளிது. பிறரை அளவிடும் தராசு நம் கையில் இருக்கலாம். ஆனால் அவர்களின் பாதையில் என்றேனும் நாம் ஒரு அடியாவது நடந்ததுண்டா? தீர்ப்புகள் சுவர்களை எழுப்பும், புரிதல்கள் பாலங்களை கட்டும். கல்வாரிக்கு போகலாம் பாரி, கல்வாரிக்கு போகலாம் பாரி, நம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட, கல்வாரிக்கு போகலாம் பாரி. பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாய் மீட்பதனை கொள்ளும் பாதை காண. நல்லாயன் மீட்பதனை கொள்ளும் பாதை காண, கல்வாரிக்கு போகலாம் பாரி, கல்வாரிக்கு போகலாம் பாரி. அரசனாம் இவன், இவன் கைகளிலே ஒரு செங்கோல் கொடுங்கள். செங்கோல் மிகவும் அழகாக இருக்கிறது. சிவப்பங்கி, முள்முடி, செங்கோல். யூதரின் அரசே வாழ்க. அனைவரும் சொல்லுங்கள் ஐயா. யூதரின் அரசே வாழ்க, யூதரின் அரசே வாழ்க. கோலை கொடுங்கள், இப்படி இவர் தலையில் அடிப்போம். காரி ஊழுகள் அவன் முகத்தில். எல்லோரும் முழந்தாளிட்டு வணங்குங்கள். குடும்பங்களில் ஒருவர் மீது மட்டும் திணிக்கப்படும் சுமைகள். குழந்தை பாக்கியம் இல்லாதவள் என்று துன்புறுத்தப்பட்ட மருமகள் இறை அருளால் கருவுற்றாள். வா வா, வந்துட்டியா? எவ்வளவு நேரம் ஆகுது? வேலை முடிஞ்சிச்சா? நேரா வீட்டுக்கு வர மாதிரியே இல்லையே. இப்ப வயிற்றுல வேற பிள்ளைய வேற வச்சிருக்க. எப்படி சீக்கிரம் வருவ? சரி போ, என் பிள்ளைக்கு ரொம்ப தலை வலிக்குதா. கடை காப்பி போட்டுட்டு வா. நானும் மனுஷி தானே, எனக்கும் டயர்டா இருக்காதா? எவ்வளவு சுமையதான் சுமப்பேன். ஆபீஸ் வேலை, வீட்டு வேலையோட இந்த குடும்ப வாரிசையும் சுமந்துட்டு இருக்கேன். இவங்களும் ஒரு பொண்ணு தானே, இந்த வயசெல்லாம் தாண்டி தானே வந்திருப்பாங்க. என் கஷ்டம் உங்களுக்கு புரியாதா? ஓ, மகாராணிக்கு டயர்டா இருக்கா? உன் அப்பா வீட்டுல போய் தூங்கிக்க, ரெஸ்ட் எடுத்துக்க. இங்க வந்தது எங்களுக்கு சமைச்சு போறதுதான். கிச்சனு காத்துக்கிட்டு இருக்கு பாரு. போ, புள்ள தாச்சியா இருக்கலாம். ஏன் நாங்கெல்லாம் புள்ள பெத்துக்கல, வளர்க்கல? போடி போ, சீக்கிரம் காபி போட்டுட்டு வா. இரு ராசா, அந்த காபி போட்டுட்டு வருவா. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு சாமி. ரொம்ப தலைவலிக்குதா? தன் தோளில் இருந்த சுமையை பிறர் முதுகில் வைத்து நிம்மதி தேடும் மனம். கண்ணாடியில் தன் நிழலை தவிர்க்கும் பழக்கம். இது என் பங்கு அல்ல என்று சுமைகளை மாற்றினாலும் பாவம் மனதில்தானே தங்கும். சுமைகளை பகிர்ந்தால்தான் சிலுவையின் பாரம் குறையும்.
போகின்றார், தேவதூதன் போகின்றார், ஜீவநாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றார், தேவமைந்தன் போகின்றார், தேவதூதன் போகின்றார், தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றார். உலகை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார், ஒளி வழங்கும் கண்களிலே உறுதி கொண்டு போகின்றார், குருதி பொங்கும் வேளையிலும் கோபமின்றி போகின்றார், கொடிய உள்ளார் மகுடமீட்டும் கொடுமை தாங்கி இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் எழுப்புகின்றேன் என்றார். இப்பொழுது இவனே புழுதியோடு புழுதியாக விழுந்து கிடக்கிறான். இவனை யார் எழுப்புவது? இவனை எப்படி எழுப்ப வேண்டும் தெரியுமா? இப்படித்தான் எழுப்ப வேண்டும். ஆமாம், அடித்துத்தான் எழுப்ப வேண்டும். ஆலயம் எழுப்புகின்றது. அடியுங்கள், அடியுங்கள். அடிக்க அடிக்க ஆலயம் எழும்புகிறது. எழுப்பிவிட்டது. இன்று நிறைவேறாத எதிர்பார்ப்புகளின் முதல் வீழ்ச்சி. ஊர்ல உள்ள ராசி எல்லாம் வாங்கிட்ட தான் இருக்கு போல. நான் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையில மட்டும் ரொம்ப சரியா நடக்குது. இந்த குடும்பத்துக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். பொம்பளை பிள்ளைய பெத்து போட்ட அவ்வளவுதான். உன் பொட்டியும் பிள்ளைய எடுத்துக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதான். மனசுல வச்சுக்க, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு. அது உன்கிட்ட தான் இருக்கு, பாத்துக்க. அப்பதான் நீ இந்த வீட்டுல வாழ முடியும். ஐயோ அம்மா, வலிக்குதே அத்தை, எனக்கு வயிறு வலிக்குது அத்தை. வாழ்த்துக்கள், உங்க மருமகளுக்கு ஆரோக்கியமான அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்னது, பெண் குழந்தையா? என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ ராஜாத்தி, பொண்ணா பிறந்துட்டியே. உனக்கு இந்த வீட்லயும் உலகத்திலையும் இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு. கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். அடுத்தவரின் கண்ணீரை காணாமல் கீழே விழுந்தவரை சுட்டி காட்டும் விரல் எத்தனை முறை நம்மை நோக்கி சுட்டுகிறது என்பதை என்றேனும் சிந்தித்ததுண்டா? காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினா, உன்னை தினம் மறந்தேனே நான். பாவை என்னை மன்னித்திட
விழச் செய்கின்றேன். உம்மை மண்ணில் வேண்டேன் நகைத்தவர்க்காய் நீ. உம்மை மண்ணில் வேண்டேன் நகைத்தவர்க்காய் நீ. இறைவனிடம் சீபித்தவர் நீ. வீழ்ச்சியிலும் எழுச்சியும் பாடச் சொன்னீர். வீழ்ச்சியிலும் எழுச்சியில் பாடச் சொன்னீர். காருண்யமே. மகனே மகனே, சிம்மாசனத்திலே வைத்து உன்னை அழகு பார்க்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். எல்லா தாயும் நினைப்பதைத்தான் நானும் நினைத்தேன். ஆனால் தேவனின் சித்தம் உன்னில் இப்படித்தான் நிறைவேற வேண்டியிருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன். என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு தாய் அல்லவா? பாசம் என்னை புலம்ப வைக்கிறது மகனே, பாசம் என்னை புலம்ப வைக்கிறது. அம்மா அம்மா. மகளே மகளே, தாழ்நிலை உள்ள அடிமைகளை கண்ணோக்க உன்னை சிலுவைக்கு அவர் தேர்ந்து கொண்டார் என்று எண்ணும் பொழுது உள்ள மாறுதல் அடைகிறது. மகனே, உனக்கும் எனக்கும் உள்ள உறவு தொப்புள் கொடி உறவு. அத்துணை சீக்கிரம் அருந்து போகுமா என்ற மகனே, வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிந்து தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்து. நீ உன்னத கடவுளின் இறைவாக்கு. பாவைகள் என்று ஒதுக்கியவர்க்கு மீட்பு. ஆண்டவனின் வழியை செம்மைப்படுத்து. உன் பயணத்தில் நானும் உன்னை பின்தொடர்கிறேன். இன்று அன்னையின் அரவணைப்பில் திடம் பெறும் குழந்தைகள். காலங்கள் உருண்டோடின. ரூபி பள்ளி செல்கிறாள். ஏய், இதோ பாருடா, கிளியோபட்ரா மாதிரி நடந்து வரா. கண்ணுல சோடா டப்பி கண்ணாடி, மைனா கலர்ல. அது என்னடி மைனா கலரு? அதான் நம்ம பிளாக் போர்டு கலர்ல. அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்கடி. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், கடவுள் கொடுத்தது தானே. ஆமா ஆமா, வந்துட்டாங்க மோதோ தரோசா. ரூபி, ஏன் எப்ப பாரு டல்லாவே இருக்க? பேப்பர்லயும் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு உள்ளவங்க உங்க அப்பாவை வர சொல்லு. நான் ட்ரை பண்ணிட்டு தான் மிஸ் இருக்கிறேன். இதையே 10 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிற. என்ன தம்பி, என்ன திடீர்னு கூப்பிட்டாங்க? ஏதாச்சும் தப்பு பண்ணி வச்சாலா என்ன? மார்க்கு ரொம்ப கம்மி. ஒண்ணு நல்லா படிக்க வைங்க, இல்லைன்னா டிசி வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. நான் அப்பவே சொன்னேன், இந்த புள்ளைய வேண்டாம் வேண்டான்னு. நல்லா தின்னுட்டு எப்படி இருக்கு பாரு. ஆத்தாலும் அவளும் என்ன செய்தாலும் தெரியாது. என்னவோ பண்ணுங்க, என்ன பண்ண போதே தெரியல. செல்லம், நான் இருக்கேன். உனக்காக நான் போராட ஆரம்பிச்சேன். இறுதி வரை உன் கூட இருப்பேன். நீ தைரியமா இரு. எல்லாரும் அழகா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. நான் மட்டும் அழகாவே இல்லை. நானும் அழகா அறிவாளியா பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். தாயின் அமைதியான சந்திப்பு மகனின் உள்ளத்தில் தீப்பொறியானது. தடுமாறிய அடிகள் மீண்டும் வலுவானது. வலி தொடர்ந்தாலும் வழிகள் தடைபடவில்லை. கலங்காத
சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னிய. இப்போ இந்த சிலுவை சுமையே உன்னால தூக்க முடியலையா? வார்த்தை ஜாலம் செய்தாயே, என்ன செய்வது? சரி சரி, இவனை சிலுவையில் அறைந்து பார்க்க வேண்டுமே. இருந்து விட போகிறான். அதோ ஒருவன் வருகிறான், அவனை அழை. ஏய், யாரப்பாது? உன்னைத்தான். இங்கே வா. ஐயா, உன் பேர் என்ன? சீமோன், சிரேனூரை சேர்ந்த உழவன். சரி சரி, இவன் தோள்களில் இந்த சிலுவை வையுங்கள். ஏய், இவன் களைப்பாறும் வரையில் இந்த சிலுவை சுமந்து வா. முடியாது என்றால் என்னை கொன்று விடுவார்களோ? பாவம், என்னை போல ஒரு அப்பாவி. ஆண்டவா, ஏழையால் தான் மற்றவனின் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும். ஏர்கலப்பை சுமந்த இந்த தோள்களின் மீது இந்த பாரச்சிலுவை. இறைவா, இந்த பாரச்சிலுவையை தூக்க வேண்டும் என்பதற்குத்தான் என்னவோ என் தோள்களில் ஏர்கலப்பையை தூக்க வைத்து நீ பழக்கப்படுத்தி இருக்கிறாய். ஏழையாய் பிறந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டதுண்டு. ஆனால் இப்பொழுது ஏழையாய் பிறக்கவில்லை என்றால் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்குமா? ஏய், என்ன புலம்புகிறாய்? ஒண்ணுமில்ல சாமி. இன்று சீமோனை போல உதவும் நட்பு. ரூபி, நேத்தி ஸ்கூல்ல நடந்தது எனக்கு தெரியும். வீட்ல உன்னை ரொம்ப திட்டினாங்கல்ல, கவலைப்படாத. ஆமாப்பா, நான் எவ்வளவு படிச்சாலும் புரியல. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ரூபி. எப்படி படிச்சா பாஸ் ஆகலான்னு சொல்லித்தரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம், சரியா? ஆனா நீ சொல்லி கொடுக்கும்போது உனக்கு டைம் வேஸ்ட் ஆகாதா? நான் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டப்படுவேனே. சே, பரவாயில்ல. நான் உனக்கு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு கான்செப்ட்ஸ் இன்னும் நல்லா புரியும். நான் இன்னும் நல்லா படிப்பேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு உதவி செய்யணும் தான் எனக்கு தோணுது. இந்த வருஷம் விமலா தான் ஃபர்ஸ்ட் மார்க். ரூபி, நீ கூட நல்ல மார்க் எடுத்திருக்கிற. வெரி குட். உதவி செய்ய உண்மையான தோழி ஒருத்தி இருந்தா என்ன வேணா சாதிச்சிடலாம். பசித்தோருக்கு உணவு, தடுமாறுவோருக்கு பாதை. சுமை தாங்கியின் வாழ்வு சுவரொட்டிகளில் இடம்பெறுவதில்லை. உதவி செய்யும் கைகள்தான் உலகை தாங்கும் தூண்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் கூரிய வாள்களை கண்டு அஞ்சாமல் உதவி செய்ய ஓடுவது யார் அது? சரி விடுங்கள், ஏதோ செய்து கொள்ளட்டும். என்ன போதித்தானோ புரியவில்லை. மக்களை தன் பக்கம் வசியப்படுத்தியிருக்கிறான். வசியப்படுத்தவில்லை இயேசுவே, எங்கள் மீது நீ வைத்துள்ள அன்பு, உன் அன்பை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? இயேசுவே,
புன்னகை சிந்தும் முன்முகமாயுது உருக்குலைந்து போயிருக்கிறதே. மனித சாயலே இல்லாமல் போய்விட்டதே. என்ன கொடுமை இது! இன்று துணிவில் மலரும் எழுச்சி. சில ஆண்டுகளுக்கு பிறகு ரூபி வளர்ந்தாள், கல்லூரி செல்கிறாள், குடும்பச் சூழலும் மாறுகிறது. ஏய் ரூபி, ஏய் என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னடி ஆச்சு? நான் பிறந்திருக்கவே கூடாது விமலா. என்னால யாருக்கும் சந்தோஷம் இல்லை. என்னால எல்லாருக்கும் கஷ்டம்தான். நான் பிறந்ததே பெரிய தப்பு விமலா. வாய் மூடு. முதல்ல அழறத நிறுத்து. என்னாச்சுன்னு சொல்லு. அந்த கிஷோர் இல்ல கிஷோர் என்ன ரொம்ப மிரட்டுறாண்டி. நான் அவனை லவ் பண்ணணுமா? இல்லைனா அவன் என்ன போட்டோவை மிஸ்யூஸ் பண்ணிடுவேன்னு பயமுறுத்துறான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பேசாத, நான் செத்து போயிடுவா. ஓ அப்படியா? முதல்ல நீ அழறத நிறுத்து. என் கூட வா. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னம்மா ஆச்சு? என்ன வேணும் உங்களுக்கு? மேம், எங்க கிளாஸ்ல கிஷோர்னு ஒரு பையன் படிக்கிறான் மேம். அவன் என் ஃப்ரெண்டு ரூபியோட போட்டோவை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான் மேம். எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல மேம். அதான் உங்கள்கிட்ட வந்தோம் மேம். கவலைப்படாதீங்கம்மா, இந்த பிரச்சனையை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாம போங்க. நீங்க படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். இனி அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ண போறேன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா 5 நிமிஷத்துல இந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ணிட்டியே. ஆனா ஒன்னடி, ஒரு 5 நிமிஷம் உன் முகத்துல ஜான்சி ராணி மாதிரி ஒரு தைரியம்.
அந்த தைரியம் எனக்கு இல்லாம போச்சுடி. ஃப்ரெண்டுன்னா சும்மானு நினைச்சியா? உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா? உனக்கு நான் இருக்கேன்டி, நீ எதுக்கும் கவலைப்படாத, புரியுதா? சரிடி, ஆனா உன்ன மாதிரி தைரியமான ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருந்தா எனக்கு என்ன கவலை இருக்கு? என்னோட ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைன்னு அவளுக்காக நான் உதவி செஞ்சேன். இந்த மாதிரி மற்ற பொண்ணுங்களும் தைரியமா தன்னம்பிக்கையா போராடுவாங்களா? வியர்வை வலி, முள்ளின் காயம். வெரோனிகா துடைத்தது இயேசுவின் முகமல்ல, மனிதத்தின் வேதனை. ஒரு சிறு துணி வரலாற்றின் சான்றாக மாறியது. அன்பே உயர்ந்த வீரமென உலகுக்கு சொல்லிக் கொடுத்தாள். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொன்னாயே, இப்பொழுது விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு மண்ணில் விழுந்து விட்டது. மண்ணில் விழலாமா? கூடாது, கூடவே கூடாது. எழுந்திரு, எழுந்திரு, அடியுங்கள். 38 வருடமாய் படுக்கையாய் கிடந்தவனை கட்டிலை தூக்கி கொண்டு நட என்று சொன்னாயே, இப்பொழுது நீ நட. ரூபி, ரூபி, ஏண்டி 2 நாளா காலேஜுக்கு வரல? உங்க அம்மாவை கேட்டா நீ காலேஜுக்கு வந்துட்டான்னு சொல்றாங்க. நீ காலேஜுக்கு வராம எங்க போன? அது வந்து நம்ம சுஜி இல்ல, சுஜி புதுசா ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனா. எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? நான் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருந்தேன். டென்ஷன் எதுவும் இல்ல, ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? ஏய் ஏய், என்னடி அது? என்ன இடம் அது? ஆமாண்டி, ரொம்ப ஜாலியா இருக்கு விமலா. நீயும் வந்து பாக்குறியா? எக்ஸாம் கிளாஸ்னு எந்த டென்ஷனும் இருக்காது. வேணா ரூபி, நீ என்னவோ தப்பு பண்ற போல இருக்கு. எங்கேயோ போக போற. வேணா ரூபி, இப்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த வயசுல தான் என்ஜாய் பண்ண முடியும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வேணா ரூபி, நான் சொல்றது கேளுடி, அங்கெல்லாம் போகாதடி ப்ளீஸ் டி. இங்க பாரு, நாம ஹாப்பியா இருக்கணும்னா என்ன பண்ணாலும் தப்பில்லை, புரியுதா? என்ன இவ எப்ப பார்த்தாலும் அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கா. மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு எதையாவது சொல்லி என் சந்தோஷம் கெடுக்கிறதுக்கே வந்துருவா. அவமான குரல்கள் சுற்றி நின்ற போதும் அமைதியே இயேசுவின் பதிலாய் இருந்தது. வீழ்ந்த இடமே வலிமையானது, எழுந்த நொடியே வரலாறு ஆனது. கண்ணத்தில்லவன் ஓங்கி அழிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்ணத்தில்லவன் ஓங்கி அழிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். ஓடி ஒளிந்த சீடர்களை தேடியவாய் நோக்குகிறார்.
பெண்களை கேவலமாக நடத்தியவர்கள் மத்தியில் எங்களுக்கு அன்பு செய்தாயே, அதற்காகவா உனக்கு இந்த பரிசை தந்தார்கள்? போதை பொருளாக நடத்திய எங்களையும் அழைத்து வாழ்வுக்கு வழி சொல்லி தந்தாயே, இப்பொழுது உன்னை அலங்கோலமாக இழுத்துச் செல்கிறார்களே, இதை பார்த்து கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. விலைமாது என்று கல்லெறிந்தவர்கள் மீது நீ சொல்லெறிந்து விரட்டி எங்களை மீட்டாயே, அப்படிப்பட்ட உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து சேர வேண்டுமா? ஐயோ, என்ன கொடுமை இது! எருசலேம் மகளிரே, அழாதீர்கள், கண் கலங்காதீர்கள். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? இன்று வழிமாறும் பிள்ளைகளால் வழிந்தோடுகிறது பெற்றோரின் கண்ணீர். அம்மா, அம்மா, எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், வாம்மா வெளிய. அம்மா வாம்மா, என்ன அப்படியே தூக்கிட்டு போமா. இதுக்காடி இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்ச, இவளை எவ்வளோ பெரிய ஆளாக்கணும்னு நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்படி பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்டு வந்து எப்படி நிக்கிறா பாருங்களேன். என் தலையில பெரிய கல்லை தூக்கி போட்டுட்டா. நான் அப்பவே சொன்னேன், பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்காத வீட்டு வேலை செய்யட்டோன்னு. கேட்டியா? இப்ப நல்லா அனுபவி. அப்படி இல்லைங்க, ஏதோ ஆசைப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சேன். ஆனா இப்ப அக்கம் பக்கத்துல தலைய காட்ட கூட முடியல. இவ இப்படி பண்ணுவாளா? இனி இவ காலேஜுக்கு போவனா, எங்கேயும் போவனா, வீட்டிலே கிடக்கட்டும். வெளியில எங்கன்னா பார்த்தேன் கைய காலை ஓடிப்பேன். இவ நல்ல பொண்ணு, நல்லது கெட்டது தெரிஞ்சவ, பொறுப்பா நடந்துப்பான்னு நினைச்சேன். அதெல்லாம் தப்புன்னு இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டாளே. உதிர்ந்த இதயத்தின் ஒலி, உலகம் கேளாத போது கேட்கும் செவி, அதுவே ஆறுதல். கண்ணீரின் உப்பு சுவையில் இனிமை கலக்கும் வார்த்தை, அதுவே ஆறுதல். தோல்வி நிழல் போல பின்தொடர்ந்தாலும் நீ மட்டும் போதும் என்று சொல்லும் உறுதி, அதுவே ஆறுதல். உடைந்த கனவுகளின் சாம்பலில் மீண்டும் மலரும் நம்பிக்கை, அதுவே ஆறுதல். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவே. பச்சை மரத்திற்கே இந்த நிலை என்றால் பட்ட மரத்திற்கு என்ன செய்வாரோ? கல்வாரி
சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னான். இப்பொழுது மண்ணிலே விழுந்து கிடக்கிறான். என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் என்று சொன்னான். இப்பொழுது இவன் உயிருக்கு உத்தரவாதமில்லை. மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று சொன்னான். இப்பொழுது இவன் விழுந்து கிடக்கிறான். எழுந்திருக்க மாட்டேன் என்கிறானே. இன்று 3ஆம் வீழ்ச்சியாய் நோயின் தாக்கம். உங்க பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய நோய் வரும்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு டாக்டர். அவ உண்டு, அவ படிப்பு உண்டுன்னு இருப்பா. இப்பதான் கொஞ்ச நாளா அவ ஆளே சரியில்லை. ஏதோ மாத்திரை சாப்பிட்றா. நான் என்ன சாப்பிட்றேன்னு கேட்டேன். அவ தலைவலிக்கு மாத்திரைன்னு சொன்னான். ஆனா அந்த மாத்திரைய சாப்பிட்டுட்டு அவ ரூம்ல தனியா இருப்பா டாக்டர். உங்க பொண்ணு போதை மாத்திரை யூஸ் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணதுனால அந்த போதைக்கு உங்க பொண்ணு அடிமையா இருக்காங்க. எத்தனையோ நோயாளிகளை பார்க்குறேன். ஆனால் இந்த சின்ன வயசில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி நிற்கிற பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கும்போது வேதனையாக இருக்கு. அதனால தானோ என்னவோ பெற்றவங்க பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கவும் வேலைக்கு அனுப்பவும் ரொம்ப யோசிக்கிறாங்க. 3ஆம் முறை வீழ்ச்சி. மண் 3ஆம் முறை இயேசுவின் முகத்தை அணைத்தது. சிலுவை சுமை நரம்புகளை தெரித்தது. வானமும் ஒரு கணம் மூச்சை நிறுத்தி இயேசு கீழே விழுந்த சத்தத்தை கேட்டது. அவமான குரல்கள் காற்றை கிழித்த போதும் அமைதி மட்டுமே அவரை சுற்றி நின்றது. காயங்கள் பேசின, இது முடிவு அல்ல என்று. 3ஆம் வீழ்ச்சியின் தூசியில் இருந்து நம்பிக்கை முளைத்தது. மீண்டும் எழுந்த அந்த அடியில் இலக்கின் வெற்றி தொடர்ந்தது. உண்மையிலேயே இந்த ஆடையை அழகாக பின்னிருக்கிறார்கள். இவன் அலங்கோலமாய் இருந்தாலும் இவன் ஆடை என்னவோ அழகாகத்தான் இருக்கிறது. இவன் ஆடையை மற்றவர் தொட்டாலே குணமாகி விடுவார்களாம். இவனே அணிந்திருக்கிறான். இவன் மேல் உள்ள காயங்கள் குணமாகவில்லையே. சரி,
இந்த ஆடையை நாம் கிழித்து பகிர்ந்து கொள்ளலாமா? வேண்டாம், அதை கிழிக்க வேண்டாம். இது எங்கும் ஒட்டு போடாமல் கையில் இடாமல் ஒரே சீராக நெய்தது. ஒன்று செய்வோமே, சீட்டு குலுக்கி போடுவோம். யார் பேருக்கு வருகிறதோ எடுத்துக்கொள்வோம். அதுதான் சரி. ஆமா, அதுதான் சரி. இன்று புரணி பேச்சுக்களால் புண்ணாகும் உள்ளங்கள். ஏய் சுமதி, ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மேரி அக்கா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையாண்டி, அது உனக்கு தெரியுமா? ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ வரக்கூடாத நோயால. என்னமோ போடி, அவன் நடையும் உடையும் கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா தான் இருக்கா. அவ ஆளே சரியில்லை, வாயிலா பூச்சி மாதிரி இருந்துச்சு. என்னென்ன வேலை பார்த்துருக்கா பார்த்தியா? இவளை எல்லாம் பார்த்தா நம்ம பிள்ளைங்க எல்லாம் கூட கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லக்கா, உயிர் பிழைக்கிறதே கஷ்டமா. நம்ம ஊருக்குள்ள வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஊர் வாயை மூட ஒலமுடி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவளுங்க வாயை மூட முடியாது போல் இருக்க. வாயை மூடிட்டு போங்கடி. உடைகளை களைதல் அவமானம். கைகளால் உடை கிழித்த போது கண்களால் கண்ணியமும் கிழிக்கப்பட்டது. நிசப்தமான வானத்தின் கீழ் அவமானம் காற்றாய் பரவியது. மனித குரூரம் சிரித்த அந்த நேரத்தில் மனித கண்ணியம் மௌனமாயிற்று. அவமானத்தின் நடுவிலும் அன்பு மட்டுமே நிர்வாணமாய் நின்றது. மக்கள் கூட்டமே, இவனின் அலங்கோலத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இவனை சிலுவையில் அழிந்து மக்களின் பார்வைக்கு உயர்த்தி வைப்போம். எங்கே ஆணிகள்? இதோ தாரும். சம்மட்டி எங்கே? தாரம். இவனை அப்படியே சிலுவையில் கிடத்துங்கள். கிடந்து விட்டோம். அப்படியே கால்களையும் கைகளையும் பிடியுங்கள். பிடித்து விட்டீர்களா? பிடித்து விட்டோம். இருக பிடித்துக் கொள்ளுங்கள். பிடித்து கொண்டோம். இன்று அவமான ஆணிகளால் அறையப்படும் குடும்பங்கள். நீங்கெல்லாம் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. வரக்கூடாதா? நாங்க ஏன் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது? அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்க பொண்ணுக்கு வரக்கூடாத நோயெல்லாம் வந்திருக்கு. உங்க பொண்ணால எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கும் அதே நோய் வரதுக்கா? இந்த அசிங்கத்தை எல்லாம் எங்களால பார்க்க முடியாது. நீங்க முதல்ல ஊரை விட்டு கிளம்புங்க. என்னோட பொண்ணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? போய் உங்க வேலையை பாருங்க. என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு? என்னையா சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீங்க உள்ள போய்கிட்டே இருக்கீங்க. அந்தோனியனா, சௌரிமுத்தண்ணா, எல்லாரும் வாங்க, இவங்கள ஊரை விட்டு துரத்துங்க. பொண்ணை எங்கேயோ அலைய விட்டுட்டு கெட்ட பழக்கத்தை எல்லாம் கத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க கெட்டு போவாங்களாமே. நம்ம அதை பார்த்துட்டு சும்மாவா இருப்போம்? ஊருக்குள்ள வராங்க, கல்லல் அடிச்சு துரத்துங்க இவளை. அட கடவுளே, என் தலையில நானே மண்ணை அள்ளி போட்டுட்டேனே. என் தப்பால என் வாழ்க்கைய நானே அழிச்சிட்டேனே. மரத்தின் மேல் விரிக்கப்பட்ட கைகள்,
மண்ணின் மேல் விரிந்த மனித காயங்கள். ஆணிகள் மாம்சத்தை துளைத்த போது மௌனம் வானத்தை துளைத்தது. இரத்த துளிகள் தரையில் விழுந்தது. பாவத்தின் பாரம் பேசாமல் சொன்னது, அவர்களை மன்னியுங்கள் என்ற அமைதி. சிலுவை மரணத்தின் சின்னமல்ல, அன்பின் எல்லையை தாண்டிய தியாகம். பிதாவே, இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியாது. இவர்களை மன்னியும். அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். தாகமாய் இருக்கிறது. தாகமா? ஈசாப்பு தண்டில் பொருத்தி அந்த காடியை அவன் வாயில் வையுங்கள். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
வைப்பார் வாழ்வாரின் சிகரமது. அன்று உலகை மீட்பதற்கான இயேசுவின் மரணம். இன்று பாவத்தின் சம்பளம் மரணம். அம்மா, எனக்கு வயிறு வலிக்குதுமா, என்னால தாங்க முடியலம்மா. எனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா. அம்மா, ஏதாச்சும் பண்ணுங்கம்மா. ரூபி, என் செல்லமே, என்னாச்சு உனக்கு? என்னங்க, பிள்ளைக்கு வயிறு வலிக்குதுன்னு அழறா. இங்க வாங்களே. ரூபி, கொஞ்சம் பொறுத்து கூட, எல்லாம் சரியாயிடும். நாங்க உன் கூட தானே இருக்கிறோம், கவலைப்படாதடா. மா, எனக்கு என்னமா பண்ணுதுமா, நான் செத்துருவேன்னு பயமா இருக்குமா. எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்குமா. எனக்கு சாக வேண்டாம்மா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துமா. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, நான் தான் மரணம் பேசுறேன். என்னோட மடியில இத்தனை பெண் குழந்தைங்களா? எத்தனையோ பேர் என் மரண வாசல்ல பார்த்துட்டு இருக்க. இந்த சின்ன வயசுல கெட்ட பழக்க வழக்கத்தால என் மரண வாசலை தட்டும் பெண் குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வர்றதுக்கு காரணம் என்ன? மூச்சின் ஓசை மெதுவாய் மங்கும் நொடி, நேரம் கூட நின்று பார்க்கும் தருணம் மரணம். உடல் வெறுமையானாலும் உயிர் வெறுமையாகாது. வாழ்ந்த அன்பு மண்ணை தாண்டி வாழும். இருள் போல தோன்றினாலும் அதன் பின்னே ஓர் புதிய விடியல். முடிவு என்று மனிதன் சொன்ன இடத்தில் மறுபிறப்பு என்ற நம்பிக்கை. மரணம் என்பது ஒரு கதவை மூடுவது அல்ல, ஒரு நிழல் விலகி அடுத்ததாக ஒளியை நோக்கும் பயணம் அது. கோயிலின் திரை இரண்டாய் கிழிந்ததன்றோ,
கதிரவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ காரிருள் சூழ்ந்ததோ கல்லறை வெடித்ததோ பூமி அதிர்ந்ததோ புவியெல்லாம் நடுங்கியதோ உத்தமரேசு தலை சாய்த்தார் சிலுவையிலே உருகாதோ 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 நெஞ்சம். சிலுவையில் தொங்கும் இயேசுவைப் பார். காயங்கள் அடைந்தாரே, குருதியும் சிந்தினாரே. சிலுவையில் தொங்கும் இயேசுவைப் பார். சிலுவையில் உயிர் நீத்தார். மறைந்தது சூரியனே. இயேசு சிலுவையில் உயிர் நீத்தார். மறைந்தது சிலுவையில் தொங்கும் இயேசுவைப் பார். ஐயா, ஏசையா, என்ன பாரியா, என்ன பாரியா, ஏசையா, என்ன பாரு. காணா ஒரு கல்யாணத்துல ரசம் தீர்ந்துருச்சுன்னு சொன்னனே, என் நேரம் இன்னும் வரலமா, என் நேரம் இன்னும் வரலமான்னு சொன்னீங்க. இப்ப உன் நேரம் வந்துருச்சு ஐயா. எங்களெல்லாம் விட்டுட்டு போக உனக்கு நேரம் வந்துருச்சு ஐயா. ஏசையா, உன்னை கொண்டுட்டு போய் கல்லறைக்குள்ள வைக்க எங்க மனசு எப்படியா ஒத்துக்கோ, எங்க மனசு எப்படி ஒத்துக்கோ. ஏசையா, ஏசையா. இன்று தடமாறும் குழந்தைகள், தண்டனை மட்டும் பெற்றோருக்கே. ரூபி, ரூபி, எழுந்திரு ரூபி. என்னடி ஆச்சு உனக்கு? என்னைய மடியில் அமைதியா படுத்திருக்க. எழுந்திருடி. என்னடி ஆச்சு? ஐயோ கடவுளே, என் மகன் என்னை விட்டுட்டு போயிட்டாளா? ரூபி, இனிமே நீ என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டியா? சின்னதுல இருந்து உன்னை எப்படி வளர்த்தேன் தெரியுமா? எத்தனை போராட்டம் தெரியுமாடி?
இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டேடி என் மகளே. அட கடவுளே, பல நேரங்களில் இந்த சமூகமும் இந்த உலகமும் அழகான குழந்தைகளை இப்படி தவற விடுறாங்களே, இதுக்கெல்லாம் விடிவே கிடையாதா? உலகம் முழுவதும் ஓலமிட்டாலும் அமைதியை தரும் இடம் தாய்மடி. கண்ணீரின் உப்பை இனிமையாக்கும் கரம் தாய்மடி. விழுந்த கனவுகளை தழுவி மீண்டும் பறக்க கற்றுக் கொடுக்கும் பள்ளி தாய்மடி. பயம் நடுங்கும் இரவில் பாதுகாப்பாய் போர்த்தும் வானம் தாய்மடியே. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பே, பிலாத்துவிடம் சென்று அவர் உடலை பெற்றுக்கொள்ள நீ அனுமதி கேட்டாயா? நிக்கோதேம் அவர்களே, நான் பிலாத்துவிடம் அனுமதி கேட்டேன். அவரும் கொண்டு செல் என்று கூறிவிட்டார். அவரை அடக்கம் செய்யும் முன் வெள்ளை போளமும் சந்தனத்தூளும் வெள்ளை துணியும் தேவை. வெள்ளை போளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய அவரை அடக்கம் செய்ய போதுமானதாக இருக்கிறது. வெள்ளை துணியும் இருக்கிறது. சரி, வாருங்கள், அவர் உடலை அடக்கத்திற்கு தயார் செய்வோம்.
அழுவேன் நானே எந்தன் பாரம் போக்க பாவம் அறியா மைந்தன் இயேசு பாரம் ஏற்று மடிந்தாரே பாரம் ஏற்ற தூய உள்ளம் தந்தை உள்ளம் நிறை வேற்ற வேண்டே எல்லாம் ஏற்றார் எல்லாம் சகித்தார் அந்தோ பரி தாபம் பாரி கல்லறையும் பிஞ்சு முகம் கண்டு கதவை மூடிக்கொள்கிறது. ஐயோ, என் தங்கத்தை மண்ணுக்கு இற அடிக்கிட்டேன். ஐயோ கடவுளே, நான் பாவி ஆயிட்டேன். இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்க போறேன்? என் பிள்ளைய காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டனே. ஐயா, பிள்ளைகளை பெற்றவங்களே, நான் என் பிள்ளைய இந்த கல்லறைக்கு அடக்கம் பண்ணிட்டேன். நான் பெத்த குழந்தையே இல்ல, கடவுள் எனக்கு கொடையா கொடுத்த குழந்தைய கல்லறையில அடக்கம் செஞ்சிட்டேன். விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் என் புள்ள. அத பத்திரமா பாத்துக்க கடவுள் என்கிட்ட கொடுத்தாரு. அத பத்திரமா பாத்துக்காம இன்னைக்கு மண்ணுல புதைச்சிட்டயா. நீங்கள் இந்த தப்ப செஞ்சிடாதீங்க. கடவுள் கொடுத்த கொடைய அது ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, அது எந்த குழந்தையா இருந்தா என்ன, கடவுளோட கொடைதான் ஐயா. அத பத்திரமா பார்த்துக்கோங்க ஐயா. நான் செஞ்ச தப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்க ஐயா. மண்ணின் மடியில் அமைதியாக மறைந்த கதைகள் உறங்கும் இடம் கல்லறை. சத்தமெல்லாம் வெளியே நின்று நிசப்தம் மட்டும் காவல் காக்கும் தளம் கல்லறை. காலடிகள் வந்து நின்று கண்ணீர் துளிகள் மண்ணில் விழும் தருணம். நினைவுகள் மட்டும் உயிருடன் இதயத்தில் தொடரும் பயணம். முடிவு என்று கல்லறைகள் சொல்லினாலும் நம்பிக்கை மட்டுமே உறக்க பேசுகிறதே. ஒவ்வொரு அடியிலும் இயேசுவின் வேதனை, ஒவ்வொரு நொடியிலும் இயேசுவின் அன்பு. முள்முடி சூடிய தலையில் மனிதரின் பாவம் அனைத்தும் சுமந்தார் இயேசு. சிலுவை சுமந்த தோள்களில் உலகத்தின் துயரம் அனைத்தையும் தாங்கினார். விழுந்தாலும் எழுந்தார் இயேசு. வேதனையிலும் மன்னித்தார். இயேசுவை அறைய வந்தவர்களுக்கு கூட அவர்களை மன்னியுங்கள் என்ற பக்குவம். இயேசுவின் சிலுவை வீழ்ச்சியின் அடையாளம் அல்ல, அது அன்பின் உச்சம், மன்னிப்பின் மகத்துவம், மீட்பின் பாதை. இந்த சிலுவை பாதை
நமது இதயங்களில் ஒளியாக இருக்கட்டும். துன்பத்தில் நம்பிக்கையாகவும், வெறுப்பில் அன்பாகவும், இருளில் ஒளியாகவும் மலரட்டும். இன்றைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் நாம் இறை வார்த்தைக்கும் ஆண்டோடைய மதிப்பீடுகளுக்கும் எதிராக நாம் செயல்படுகிறோம் என்பதை இந்த காட்சி வழியாக நாம் கண்டோம். இனி வரும் நாட்களில் எப்படி இந்த இயேசுடைய பாடுகளுடைய மதிப்பீடுகளை நாம் வாழ்வாக்க முடியும் என்று நாம் முயற்சியெடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளில் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். குறிப்பாக இயேசுடைய பாடுகளை எல்லாம் தத்ரூபமாக நடித்து கொடுத்த அத்தனை பேருக்கு மேல நிற்கிறாங்களே, அத்தனை பேருக்கும் எல்லாருடைய பேர் சொன்னா நேரம் பத்தாது, ஜோரா கை தட்டுங்க. ஏறக்குறைய ஒரு காலமாகவே இவர்கள் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். சிறப்பாக தியாகோன் லுவைல் எங்க இருக்கீங்க? எஸ் பிரதருக்கு ஒரு ஜோரா கை தட்டுங்க. டீக்கன் பிரதர் சிறப்பாக இவரெல்லாம் தயார் செய்து அவங்களுக்கு மேக்கப் போட்டது பிரதர் தான், மேக்கப் பிளான் போட்டது பிரதர் தான். அது இந்த ட்ராமாவில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவரு. ஆகவே பிரதர் லுவைல், டீக்கன் லுவைல் மற்றவர்களுக்கு நாம மீண்டும் ஒரு முறை கரவல் எழுப்பி நன்றி சொல்லுவோம். இயேசுடைய பாடுகளை சிந்தித்து மட்டுமல்ல, எப்படி வாழ்வாக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய இளைய சமூகம் ஆலயத்துக்கு வருவதில்லை, ஜெபிப்பதில்லை. நீங்க கண்கூடாக பார்க்குறீங்க. நம்முடைய நாம் பெற்ற இளையோர்கள் இன்று எப்படி நாம் அவர்களை வளர்த்தெடுக்கிறோம்? நீங்களே உங்க மனசாட்சி கேளுங்க. இன்றைய இளையோரை, நம்முடைய குழந்தைகளை இறை பக்தியில் வளர்க்க வேண்டியது உடைய முதன்மையான கடமை. ஞாபகம் இருக்கா? அதை எத்தனை பேர் நாம் தவறி இருக்கிறோம்? ஆகவே இறை அச்சத்தை கொடுக்க மறந்து விட்டதனால தாறுமாறான ஒரு பாதையை தேர்வு செய்கிறார்கள். போதை பழக்கத்திற்கு அதை தத்துருவமாக நடித்து காட்டிருக்கிறார்கள். பெண்களை எந்த அளவுக்கு நாம குடும்பத்தில் மதிக்கிறோம். ஆகவே இனி வரும் நாட்களிலே இதையெல்லாம் நாம் வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் எங்கோ நடக்கிற நிகழ்ச்சி இல்லை, நம்ம குடும்பத்தில் நடக்குது. பெண்களை கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, கேவலமாக பேசுவது, பெண் பிள்ளைகளுக்கு சரியான பொறுப்பு கொடுப்பதில்லை. ஆகவே இதெல்லாம் நடித்து இன்று என்ற தலைப்பில் நடித்து காட்டிய அனைவருக்கும் நாம் ஜோரா கரவுளி எழுப்பி நன்றி செலுத்துவோம். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக நடிச்சாங்க. இவர்களுக்கு பின்குரலாக இருந்தவர்கள் நன்றி. நம்முடைய அருட்சகோதரி சிஸ்டர் ஜெயந்தி, அவரோடு ரோஜிகா, இவர்கள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க திருமதி விண்ணரசி, அவளுக்கு நாம் ஜோரா கரவுளி எழுப்பி நன்றி செலுத்துவோம். எல்லாருமே இதற்காக உழைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் பாராட்டுகள். இதை விட மிக சிறப்பாக அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு உயிரோட்டத்தோடு இருக்குவதற்கான மிக முக்கியமான காரணம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரு? பாடகர் குழுவினர். ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். அவை நம்முடைய பாடக்குழுவோடு சேர்ந்து சென்ட் பீட்டர்ஸ் மற்றும் சென்ட் ராக்ஸ் நம்ம தம்பி தங்கைக்கெல்லாம் வந்திருக்கீங்க. உண்மையிலே உங்களுடைய பாடல்கள் எங்களுடைய இதயத்தில் ஒரு வருடலை கொடுத்தது. இயேசுடைய பாடுகளை நாங்கள் இன்னும் அதிகமாக ஆழமாக சிந்திப்பதற்கு உங்களுடைய பாடல்கள். நேற்று இரவு முழுவதும் பயிற்சி செய்தாங்க. விடியற்காலை 4 மணி வரை ஆலயத்தில் பயிற்சி எடுத்தார்கள். நிறைய வேலைகள் இருக்கு, இருந்தாலும் அவங்க இவ்வளோ அழகாக பயிற்சி எடுத்து இயேசுடைய பாடுகளுடைய காயங்களை பாடல்கள் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே ஜோரா கரவுள் எழுப்பி பாராட்டுவோம். இதோட இன்றைக்கு இந்த 2 நாட்கள் நமக்கு பிரதர் பிராங்க்லின் அவர்களுக்கு பின்னாடி நிற்கிறார் பாருங்க. அவருக்கு நம்ம ஜோரா கரவுள் எழுப்பி நம்ம நன்றி சொல்லுவோம். மேக்கப் பிளஸ் ஆடியோலாம் சிஸ்டம் பார்த்தாரு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நான் விட்டு இருந்தால் அவளுக்கு நம்ம ஜோரா கரவுளி நம்ம நன்றி சொல்லுவோம். மீண்டும் இதெல்லாம் நடித்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக போதாது, ரொம்ப சிறப்பாக நடித்திருக்கு. நன்றிகள், பாராட்டுகள். இறுதி பாடல் பாடப்படும். அப்போ நீங்க கொஞ்சம் தியானத்தோடு இருப்போம். உமகை இழந்த
கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.